ஹாய் வாங்க, நீங்கள் இன்றைக்கி பார்க்குறது சைவ மீன் குழம்பு. இது செய்யறதுக்கு நான் ஒரு வாழைப்பூ எடுத்து க்ளீன் பண்ணி இந்த பாருங்கள் கொஞ்சமாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட நான் வந்து பச்சை போண்டா மிக்ஸ் தான் ஒரு 50 கிராம் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கிறேன். இதுமாதிரி எண்ணெய் காய் தான். இப்போ இதை எடுத்து இதில் போட்டு வேக விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விரவி வச்சுருந்த வாழைப்பூவை இந்த அளவுக்கு பொரித்து எடுத்தாச்சு. அந்த பொரித்த எண்ணெயிலே ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு 100 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டு இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டு. இது வதங்கின பிறகு இதில் வந்து நான் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கிறேன். இதையும் போட்டுருச்சு. இது வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிக்குவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ, நான் 2 வாருக்கு செய்கிற மாதிரி செய்கிறதுனால ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம குழம்பு எப்படி ரெடி ஆகிடுச்சு பார்ப்போமா? பாருங்கள், அழகாக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வாழைப்பூவை குழம்புல தட்டிடுவோம். தட்டி நல்லா அதையும் இது கூட கலந்து விட்டுட்டோம்னா நம்மளோட பாருங்கள் ஐர மீன் குழம்பு மாதிரியே இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.